பாத்தீங்களா, காட் பிராமிஸா நான் போய் சொல்லவே மாட்டேன். இப்ப சொல்லுங்க, நீங்க இந்த மாதிரிலாம் விழுவீங்களா? சரி, விழுந்து வரணும் கதையை விட்டு தள்ளுங்க. ஒருவேளை நீங்க இதை கரெக்டா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, சமத்தா குந்திக்கிட்டு இதுக்கு கிண்டக்க இருக்கிற சயின்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, நாளைக்கு 4 பேர் நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறத காது கொடுத்து கேட்கறத எடிட் பண்ணி கைத்தட்டலா கன்வெர்ட் பண்ணிடலாம். நம்ம உதாரண புருஷருக்கு ஸ்டீப் ஆங்கிள் மேல ஒரு ஃபாஸ்ட் டேக் ஆஃப் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. அப்பதான் நல்ல ஹைட்டுக்கு போன உடனே இவர் நினைச்ச மாதிரி சுத்த முடியும். ரேம்பை தாண்டி வெளியே போறதுக்கு முன்னாடியே BMX புஷ் பண்ண வேண்டியிருக்கும். அப்பதான் சைக்கிளுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் கிடைக்கும். அதுதான் இவருடைய ஆங்குலர் மொமெண்டமையே டிசைட் பண்ணுது. எப்போ ரைடரும் சைக்கிளும் காத்துல ஒன்னா பறக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்களோட கம்பைன்ட் சென்டர் ஆஃப் மாஸ் ஒரு செட் பண்ண டிராஜெக்டரிய நூல் மாதிரி ஃபாலோ பண்ணும். இதத்தான் பாராபோலான்னு சொல்றாங்க. இதுல நீங்க எவ்வளவு வேகமா சைக்கிளை ஓட்டுறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க கீழே லேண்ட் ஆவீங்க. சார், ட்ரிக் முடிஞ்சது, நீங்க அப்படியே வீட்டு சாமான வாங்கிட்டு கிளம்பிருங்க. ஹலோ பிரதர், ஒரடி வருத்தம் இல்லையா? இந்த ட்ரிக்ல சயின்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. அதுக்காக தான் இந்த ஷோ பார்க்க ஆடியன்ஸ் ஃபுல் பேக்டா இருக்கும்போது பழக்கமே இல்லாத ஸ்டண்ட் எல்லாம் முயற்சி பண்ணி பாத்துறாங்க. ஏப்பா, இப்படி பல்ப வாங்க தான் நீ இவ்வளவு அர்ஜென்ட்டா வந்தியா? கண்ணு கூசுதுன்னு சொல்லி இருந்தா நாங்க முதல்ல ஆஃப் பண்ண போறோம். அதுக்கு வாடகை சைக்கிளை வாங்கிட்டு வந்து கூரை மேல இருக்கிற பல்பு உடைக்கிறியே. உனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கா? நல்லா பாரு, 2 கீறு தான் இருக்கும். சூப்பர். இந்த சொட்டு சொட்டுனது சைக்கிள் போறத உட்காந்து வேடிக்கை பார்க்கதானா?